ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பயிற்சி 5.3ல் புறவய வினாக்கள் 5வது 6வது கொஷின் 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு பட்டை வரைபடமானது பின்வருவனற்றுள் எதனை கொண்டிருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு பட்டை வரைபடம் எது கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. கிடைமட்ட பட்டைகள் மட்டுமே உடையது, இல்லை, அது தவறு. செங்குத்து பட்டைகள் மட்டும் உடையது, இதுவும் தவறு. கிடைமட்ட மற்றும் செங்குத்து மட்டைகள் என்னும் இரண்டையும் உடையது, இரண்டையும் கிடையாது. கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை உடையது. இப்போது ஒரு படத்தில் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் இருக்கும். ஒன்று கிடைமட்டமாக இருக்கும், இல்லைன்னா செங்குத்தாக இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 6வது கொஷின் பார்த்திங்கன்னா பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது சமமாக இருக்கும். பட்டைகளின் இடைவெளி சமமாக தான் இருக்கும், அதனால இது சமமாக இருக்கும். 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த பயிற்சி இதோடு முடியுது. பயிற்சி 5.3 புரிஞ்சுதுங்களா?